பங்கையா வாங்க பால் ஐஸு குச்சி ஐஸு கெட்டு போன ஐஸு எல்லாமே நம்ம கடையில் இது வாங்க. அட என்னடா இது நம்ம கடையில் ஒத்த பையன்லையும் வர மாட்டேங்கிறானுங்க, என்ன பண்ணுறது? ஓகே, தெருவா எவன் போனாலும் எடுத்து நம்ம ஐஸ்கிரீமை வாயில் தொறி விட்டுற வேண்டியதான். அப்புறம் தானாக வருவானுங்க டேஸ்ட்டு பிடிச்சி. சார் நம்ம ஐஸ்கிரீம் வாங்கிக்கோங்க சார் உங்களை தான் சார் இந்தாங்க சார் ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்க சார் இந்தாங்க சார். அடும் கொக்க முக்கா என்னடா இப்படி பறந்து போகிறோம் ஒரு அடி அடிச்சதுக்கு? ஐயோ என்னடா இது பவுர சுப்பாடுங்க மக்களே. ஓகேங்க, ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பைக்ஸில் வந்து எக்கச்சக்கமான நியூ அப்டேட் வந்திருக்கு, நியூ சீக்ரெட் ஃபியூச்சர்ஸும் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் என்னன்னு தெரிஞ்சிங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நியூ அப்டேட்டில் இருக்கிற அத்தனை சீட் கோடும் பார்க்க போகிறோம், நியூ ஃபியூச்சர் சீக்ரெட் ஃபியூச்சர்ஸையும் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த வீடியோக்கு நம்ம போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அப்டேட்டில் வந்த நியூ சீட் கோட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ நேராக நம்ம வீட்டு மேலே ஏறி போயிட்டு ட்ரக் மில் இருக்குல்ல அதில் போயிருங்க. ஸோ அதில் போயிட்டு DON டான் அப்படின்ட்டு நீங்கள் ஆர்ஜிஎஸ் டூவில் போயிட்டு நடந்துகிட்டே இருக்குள்ள டக்குன்னு ஆன் பண்ணி விட்ருங்க. அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தா இப்படி ட்ரக் மில்ல வாக்கிங் போவோம் நம்ம ஃப்ராங்க்லின் மண்டையா. டேய் எப்படா இது சூப்பராக இருக்குதேடா அப்படின்னு கேட்பீங்க. இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் பண்ணலாமா நம்ம வீட்டில் இருக்கிற அத்தனை ஜிம் பொருட்கள் வச்சியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது மக்களே. அதுக்காக இவ்வளோ சீனியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரக் மில்ல மட்டும் இந்த நீங்கள் இந்த சீக்ரெட் சீட் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து அதில் ஒர்க் அவுட் பண்ணலாம். பாருங்களேன், மற்ற எதுவுமே ஒர்க் அவுட் பண்ண முடியல. ஸோ இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சீட் கோட் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலான ஒரு கார் வந்துருக்கு மக்களே. ஸோ அந்த காரோட சீட் கோட் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அந்த சீட் கோட் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீட் கோட் என்னன்னு சொல்லிடுறேன், அப்புறம் அந்த கார் பேரை சொல்லிடுறேன். ஸோ 2189 திருப்பி சொல்கிறேன் 2189 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வர போகிறது லம்போகினி கார். ஆஹா என்னடா இது லம்போகினி கார் அது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் மக்களே. ஸோ இது நம்ம கேமில் வந்து பிராண்ட் நியூ கார் மக்களே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எக்கச்சக்கமான சீக்ரெட் சீட் கோட்ஸ் ஃபியூச்சர்ஸ்லாம் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஒரு லைக்கை போட்டு கம்முன்னு பாருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேராக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம்டா இந்த காரை ஓட்டி பார்க்க போகிறோம், எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இந்தியன் பைக்ஸில் இந்த கார் தான் சரியான ஸ்பீடு போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி பார்க்கலாம். ஸோ ஸ்பீடாக போதான்னு கேட்டிங்கன்னா எப்பயும் போகிற கார் மாதிரி ஸ்பீடு தான் மக்களே. அதுவும் உள்ளே பார்த்தா கன்றாவே டிசைன் பண்ணி வச்சுருக்கானுங்க. வெளியே பார்க்கலாம் சூப்பராக இருக்குது, பட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பாதி ஒர்க் பண்ணிட்டு ஒர்க் பண்ணாத மாதிரியே வச்சுக்கிறானுங்க மக்களே. சரி ஓகே ரைட்டு. ஸோ இதில் என்னென்ன கலர்லாம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வழக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெட்டு ப்ளூலாம் இருக்குது. ஸோ அப்புறம் நியூ ஒரு கலர் இருக்குது மக்களே, RGB கலர். பட் அதுக்கு இந்த காருக்கு பார்க்க சூப்பராக இருக்குது. இருங்க உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். ஆஹா என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் மக்களே. ஸோ இந்த RGB கலர் போட்டு அந்த காருக்கு பயங்கரமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் சீட் கோட் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா நேரம் உங்கள் ஃபோன் எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் ஃபோன் எடுத்துக்கிட்டு என்ன நம்பரை டைப் பண்ணணும்னா 1215 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். சரி இது போட்டால் என்னடா ஒன்றுமே வரல, அடே ஏமாற்றி இப்படி இடாங்களா அப்படின்னு கேட்பீங்க. நான் உங்களை ஏமாத்தலாம் இல்லை, இங்கே பாருங்கள். ஆஹா என்னடா ஸ்பைடர்மேன் மாதிரி குதிக்கிறான், என்னடா சீட் கோடு இது சூப்பர்மேன் சீட் கோடா, எல்லாம் பவர்லாம் வருது நம்ம ஃப்ராங்க்லினுக்கு அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் மக்களே. ஸோ நம்ம கேமில் 2 சூப்பர் பவர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து சூப்பர்மேன் பவருக்கு கொண்ட மாதிரி ஒரு சீட் கோடு மக்களே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1215 போட்டோம்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்ப் பண்ணுற மாதிரி. ஸோ திருப்பி 1215 போட்டிங்கன்னா அந்த ஜம்ப் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது 1216 அப்படின்னு போட்டிங்கன்னா அல்ட்ரா ஜம்ப் சீட் கோடு ஆக்டிவேட் ஆயிரும். இருங்க நான் போட்டு காமிக்கிறேன். 1216 இது வந்து அல்ட்ரா ஜம்ப். என்ன அல்ட்ரா ஜம்ப்னா எவ்வளோ தூரம்டா ஜம்ப் பண்ண போகிறான் அப்படின்னு தானே கேட்பீங்க. இப்போ பாருங்கள் ஜம்ப் பண்ணி காமிக்கிறேன். ஓகே ரைட் ஜம்ப் பண்ணிடலாமா? அடேங்க அப்பா என்னடா இது டே பில்டிங் அளவுக்கு குதிச்சுட்டு கீழே வரான் அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் மக்களே, இது வந்து அல்ட்ரா ஜம்ப்பு. ஸோ இது பயங்கரமாக இருக்கும். சரி இப்போ நம்ம இதை வச்சு ஒரு டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இருக்குல்ல நம்ம கேமில் இதுதான் மக்களே ஹையஸ்ட் பிளேஸு. ஸோ இந்த ஹையஸ்ட் ஏரியாவிலேருந்து நம்ம எப்படி ஜம்ப் பண்ண போகிறோம் அல்ட்ரா ஜம்ப் அவரை கொண்டு. ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறீங்களா வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீட் கோடை போட்டுடலாம். 1216ன்றது தான் நம்மளோட அல்ட்ரா ஜம்போட சீட் கோட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை போட்டாச்சு. இப்போ டொக்ரின்னு அப்படி குதிச்சிடலாம். ஐயோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒர்க் ஆக மாட்டேது மக்களே. பாதி தூரம் ஜம்ப் பண்ணுறோம், பட் அதுக்கு மேலே கண்ட்ரோலை மீறிடுறோம் நம்ம ஃப்ராங்க்லின்னு. ஐயோ இப்போ கீழே போனால் என்ன வருது நம்ம நிலமை? ஐயோ மண்டை பொழக்க போகுது. ஐயோ யாராவது காப்பாற்றுங்க, போலீஸ் ஆம்புலன்ஸ் ஏதோ ஃபோன் பண்ணுங்கடா. என்னடா டே போட்டுக்கிச்சு போங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு அதே இடத்துல ட்ரை பண்ணி பார்த்தோம் மக்களே. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஜம்ப் பண்ணுறான், பட் அதுக்கு மேலே அவனோட கண்ட்ரோல் மீறிடுது மக்களே, அவனால் ஜம்ப் பண்ண முடியல. ஸோ இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை தான். ஸோ நெக்ஸ்ட் சீட் கோட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேரம் ஃபோன் எடுத்துகிட்டு
5 ஜீரோ போடுங்க. எப்படி 1 2 3 4 5 அந்த மாதிரி ஜீரோ வந்து 5 ஜீரோஸ் போடணும். ஓகேங்களா? போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பவர் வந்துடும். என்ன பவர் தானே கேட்குறீங்க? ஒரே மிஸ் இருங்க மக்களே. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹலோ உங்களை தான் சார். அடே காது கேட்காதா? எவ்வளோ பெரிய ரவுடி கூப்பிட்றான். அடே என்னடா மரியாதை இல்லாமல் போயிட்டுக்கிறா? இருங்க மக்களே, உனக்கு ஒரு குத்து அடப்பா என்னடா இது ஒரு குத்துனதுல இப்படி பறகுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சீட் கோட ஸ்பெஷலே அதுதான். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1 பஞ்ச் சீட் கோடு. ஒரே பஞ்சு தான் பாடி ஆயிடுவா மக்களே எவனா இருந்தாலும். அங்கே பாருங்க எப்படி தெரிச்சு விட்டு பறகுறான்ட்டு. ஆஹா சூப்பராக இருக்குதே. வாங்க இதை வச்சு நிறைய குரங்குத்தனம் வேலைலாம் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ்காரங்களை போய் அடிக்கலாம் மக்களே. ஆனால் இவனு தான் ரொம்ப ராவடி கொடுக்குறது நம்ம இந்த கேம்லேயே. ஸோ போட்டு மொங்குடு மூஞ்சில் குத்தலாம். வாங்க சரி ஓகே ரைட்டு குத்தலாமா? என்னடா ஒன்றுமே ஆகல. ஐயோ சாரி சார், சும்மா ட்ரைனிங் பண்ணலான்னு வந்தால் சார், பாக்ஸிங் ட்ரைனிங் பண்ணுற பாருங்க. ஐயோ நல்ல வேலை மம்பளை மாட்டிருப்போம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அடிக்க முடியல மக்களே போலீஸ்காரங்களை. பட் ஜாம்பி அடிக்கலாம். ஏன்னா ஜாம்பி வந்து யாராலையும் அடிக்க முடியாது. பட் இந்த பவரை வச்சு நீங்கள் அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சாம்பிலாம் பார்த்தீங்கன்னா சும்மா சூம்பி மாதிரி அப்படியே சாம்பலாயிருது மக்கள். இங்கே பாருங்களேன், அடிச்சா எல்லாம் தெரிச்சு விட்டு போய் சாவுதுங்க. இங்கே பாருங்க எப்படி பறக்கிறானுங்க பார்த்தீங்களா, செம்மையாகுதுல. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கேமில் இருக்க சீக்ரெட் ஃபியூச்சர்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்டேட்டில் வந்து சீக்ரெட் ஃபியூச்சர்ஸ் ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபைனலாக நம்ம என்ன சீட் கோட் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளோட கேமில் இருக்க அத்தனை வெர்ஷன் ஆஃப் லம்போகினிஸ் கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து சீட் கோட் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு சீட் கோட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 3333 அப்படின்னு போட்டிங்கன்னா லம்போகினி வெர்ஷன் 1 வரும். ஸோ இதில் நான் போட்டு காமிக்கிறேன். மொத்தம் 4 வெரைட்டி இருக்குது. அதில் உங்களுக்கு எது பிடிச்சிக்கின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 700 போட்டிங்கன்னா லம்போகினி வெர்ஷன் 2 வரும். ஸோ அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் 3 அப்படின்னு 2 ஓகே வெறும் 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லம்போகினி வரும். ஆக்சுவலாக நம்மள்ட்ட 4 விதமான லம்போகினி நம்ம கேமில் அவைலபிள் பார்க்கல. பட் இந்த லாஸ்ட்டாக ஒரு லம்போகினி போட்டோம்ல வெறும் 2 அப்படின்னு சீட் கோடு போட்டு, ஸோ அந்த லம்போகினி தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச லம்போகினி. இது எப்படி கேமுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இது நம்ம கேமுக்குள்ளே இல்லை. ஸோ நீங்கள் இதை எப்படி வந்து நம்ம கேமுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இதில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி கேமில் கொண்டு வரணும்னா ப்ளே ஸ்டோரில் ப்ளக்இன் ஆப்ஷன் ஆல்ரெடி ஏற்றி வச்சுருப்பீங்க, இந்தியன் ப்ளக்இன் ஆப்ஷன். ஸோ அதை ஏற்றி வச்சுட்டு நீங்கள் சீட் கோட் அப்படின்னு இருக்குல்ல 2 இருக்குல்ல அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு நம்ம கேமில் நெட் ஆன் பண்ணிக்கிட்டு ஸோ நேராக ஃபோன் எடுத்துக்கிட்டு இன்டர்நெட் ஆப்ஷன் இருக்குல்ல ஸோ அதில் போயிட்டு ஸோ பேஸ்ட்டுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவுண்டர் ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ அடுத்தது கேமை க்ளோஸ் பண்ணிடுங்க, திருப்பி கேமுக்குள்ளே வாங்க. இதுக்கு மெயினான விஷயம் நீங்கள் நெட் ஆனில் இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் நடக்கும், இல்லைனா நடக்கவே நடக்காது. ஸோ திருப்பி கேமுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2ன்னு போட்டிங்கன்னா அந்த சீட் கூட ஒர்க் ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம சீக்ரெட் ஃபியூச்சர்ஸ்க்கு போயிடலாம். ஸோ இந்த அப்டேட்டில் வந்து நியூ சீக்ரெட் ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்னா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த மாதிரி நிறைய பேர் யாருமே இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ என்ன சீட் கோட்ஸ் வந்துருக்கு அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. பட் இந்த சீக்ரெட் ஃபியூச்சர்ஸ் நம்ம மட்டும்தான் போட போகிறோம். ஸோ நம்ம வீடியோவில் மட்டும்தான் அது உங்களுக்கு தெரிய போகுது. ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டான் ஆன் அப்படின்னு RGS டூலில் போட்டுக்கிட்டு சூப்பர் ஜம்ப் பண்ணி அப்படியே அங்கே மேலே போகலையே டக்குன்னு நீங்கள் ஃபோனை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அங்கேயே போய் ஃப்ரீஸ் ஆயிடுவா மக்களே. ஸோ இது வந்து நம்ம கேமில் இப்போ வந்து ஒரு நியூ ஃபியூச்சர், ஸோ சீக்ரெட் ஃபியூச்சர். ஸோ இது ஆக்சுவலாக என்னன்னா இது பார்க்க நல்லா இருக்குது. ஸோ எப்படின்னா நீங்கள் நேராக ஜம்ப் அடிச்சுட்டு நீங்கள் வந்து ட்ரான் ஷாட்டை வந்து ஆன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கே ஜம்பில் இருந்தாலும் அங்கேயே பார்த்தீங்கன்னா எங்கே ஆன் பண்ணுறீங்களோ அங்கேயே ஃப்ரீஸ் ஆகி அப்படி நின்றுவான். ஸோ இது வந்து ஒரு சீக்ரெட் ஃபியூச்சர். அப்படி இன்னொரு ஃபியூச்சர் இருக்குது. ஸோ அதுவும் காமிக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்று. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதே சீட் கோடை போட்டுருங்க. ஃபஸ்ட்டு 12 16 ஒரு சீட் கோடை போட்டு அந்த அல்ட்ரா ஜம்ப் ஆக்டிவேட் பண்ணிடுங்க. ஸோ திருப்பியும் பார்த்தீங்கன்னா 12 16 அப்படின்னு போட்டு உங்கள் ஃபோனில் வச்சுருங்க. ஓகேங்களா, இப்படி வச்சுருங்க உங்கள் ஃபோனில். ஸோ வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நேராக ஒரு ஜம்ப் அடிங்க, ஒரு ஹை ஜம்ப் அடிங்க. ஓகே, ஸோ ஹை ஜம்ப் அடிச்சுட்டு அந்த சீட் கோடை ஆக்டிவேட் பண்ணிடுங்க. ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சீட் கோடை வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள் ஆயிரும். ஸோ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து டொக்குன்னு கீழே விழுவீங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி லைஃப் இன்ஃபினிட்டி ஹெல்த் போட்டுக்கோங்க சீட் கோடு. ஸோ இப்போ பாருங்களேன் என்ன பண்ணுவான்ட்டு கீழேயும் பார்த்தீங்கன்னா மேலே இப்படி தாவான்ல, ஸோ அதே போர்ஷனில் தான் இருப்பான். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் ஃபோனில் கை வச்சுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். எங்கள் ஃபோனை எடுத்து க்ளோஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ ஓகே, ஃபோன் எடுத்தாச்சு, க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்களேன், ஸோ அந்த ஸ்பைடர்மேன் மாதிரியே பார்த்தீங்கன்னா கீழேயும் பார்த்தீங்கன்னா மிதங்கிட்டே போவான். இது ஒரு ஆக்சுவலாக ஒரு நியூ சீக்ரெட் ஃபியூச்சர் மக்கள் இந்த கேமில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஓடக்குள்ளே மட்டும்தான் இப்படி ஓடுவான். பட் நடக்கிற டைமில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜம்பிங் போர்ஷனில் தான் இருப்பான். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்துட்டு போகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். சூப்பராக இருக்கும். போடு பஞ்சு வேறு லெவலு. ஸோ திருப்பி யாராச்சும் உங்களுக்கு இப்படி குத்துனாங்கன்னா இதை இப்படி ஸ்ட்ரைட் ஆயிருவீங்க மக்களே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பயங்கரமான நியூ ஃபியூச்சர் தான். ஸோ அந்த ஃபியூச்சருக்கு போயிடலாம். ஸோ வாங்க. ஸோ அது என்னான்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ நாள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா
இது தெரியாமல் போச்சு அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக எதுவுமே இல்லை மக்களே. இப்போ நேராக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் எங்கே வந்துட்டுருக்குன்னு ஃபஸ்ட்டு போய் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு எப்படி பண்ணணும்னு சொல்லிடுறேன், அப்புறம் என்ன ஃபியூச்சர்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கலர் ட்ரெயின் வருதுன்னு பாருங்கள். மொத்தம் நம்ம கேமில் 2 வெரைட்டி ஆஃப் ட்ரெயின் இருக்குது, ரெட் கலரு ப்ளூ கலர் இருக்குது. ஸோ இந்த ரெட் கலர் வந்துச்சுன்னா, ப்ளூ கலர் சப்போஸ் வந்துச்சுன்னா அந்த போஸ்ட்டுக்கு நேராக போயிட்டு அந்த இடத்துல போய் நில்லுங்க. இப்போ ரெட் கலர் ட்ரெயின் வருதா, இங்கே நின்றுக்குவாங்க. கரெக்டாக இங்கே நின்று கரெக்டாக அந்த ட்ராக் இருக்குல்ல, ஸோ அந்த ட்ராக்கில் ட்ரெயின் எங்கே நிற்குமோ அதுக்கு முன்னாடி இப்படி போய் நின்றுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நின்றுக்கிட்டு ஆர்ஜிஎஸ் டூலில் போய் DON, அதாவது ட்ரான் ஆன் அப்படின்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு போட்டு வச்சுருங்க. இப்படி போட்டு ஓகேங்களா, அதை வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ ட்ரான் ஆன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ கரெக்டாக ட்ரெயின் வந்துட்டுருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறேன், என்னடா என்னென்னமோ சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியலையான்னு கேட்பீங்க. இருங்க, நான் சொல்கிறத மட்டும் பாருங்கள். இப்போ ட்ரான் ஆன் பண்ணிட்டோமா, இப்போ ட்ரெயின் வந்துருச்சா, இந்த ஏறுற பட்டனில் ஏறிடுங்க ட்ரெயினில், ஓகேங்களா? ஸோ ஏறிட்டு திருப்பியும் ட்ரெயின் எதுவும் ஓட்டாதீங்க, அப்படியே கீழே இறங்குங்க. ஓகே, ஸோ கீழே இறங்கிட்டிங்களா? ஸோ இப்போ பாருங்கள் ஒரு மேஜிக்கு. என்னடா இது, டேய் என்னடா இது, கேமரா ஆங்கிள் இப்படி இருக்குது, என்னடா டேய், அடே பாவி, என்னடா மூஞ்சிலாம் தெரியுது, ஃப்ராங்க்லினோட மூஞ்சிலாம் தெரியுது ரன்னிங் பொசிஷனில் அப்படிலாம் கேட்பீங்க. ஆக்சுவலாக என்ன இங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பக்காய் அப்படியே நீங்கள் வந்து ட்ரான் ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மூவ் ஆகிட்டு இருப்பீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ட்ரானில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். மேலே இருந்துட்டீங்க பாருங்களேன். ஸோ 2 பேரை போட்டு சண்டை போட்டுருக்க மாதிரி. ஸோ ட்ரானில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆங்கிள் தெரியும். ஸோ இது ஒரு செமையாக இருக்கும் மக்களே. இது நீங்கள் சப்போஸ் ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் வச்சுட்டு நீங்கள் வீடியோ எடுக்கலாம். ஸோ இல்லை கேமுக்குள்ளேயே இப்படி வச்சுட்டு நீங்கள் ஜாலியாக விளாட்லாம். ஸோ நல்லாயிருக்கும் இந்த ஃபியூச்சர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஃபைனலாக என்னன்னு நம்ம இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நியூ ஃபியூச்சர் பார்க்க போகிறோம். ஸோ அது பயங்கரமான ஒரு ஃபியூச்சர், அது நான் காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொன்று நம்ம ட்ரெயின் ஸ்டேஷனில் ஒன்று பண்ணலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இத்தனை நாள் நம்ம இந்த அப்டேட்டுக்கு முன்னாடியெல்லாம் ட்ரெயின் மேலே ஏறினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுவும் மெயினாக இந்த இன்ஜின்லாம் ஏறினீங்கன்னா அப்படியே கீழே விழுந்துருவீங்க. ஸோ பட் இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் இன்ஜின் மேலே ஏறி நீங்கள் குரங்குத்தனம் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஸோ நீங்கள் இன்ஜின் மேலே உட்காந்துட்டு கூட வரலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுவ மாட்டீங்க. ஸோ இது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, இது ஒரு நியூ ஃபியூச்சர். ஸோ கடைசியாக நம்ம அந்த பயங்கரமான ஒரு ஃபியூச்சர் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாகை வச்சு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கேமில் இருக்க டாகை வச்சு தான் அந்த நியூ ஃபியூச்சர் நான் சொல்ல போகிறேன். அது என்ன ஃபியூச்சர்னா, ஃபஸ்ட்டு நான் சொல்கிற மாதிரி உங்கள் ஃபோன் எடுத்து 600ன்னு போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் டாகோட சீட் கோட். ஸோ இதில் ஒரு 2 ஃபியூச்சர் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஃபியூச்சர் என்னன்னு சொல்கிறேன். ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு மோஸ்ட்டாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 டாக் இருக்கும். இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று டக்குன்னு அப்படியே போட்டுருங்க. ஸோ அடுத்தது 2த்தையும் செப்பரேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே ரைடு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2 டாகுமே பார்த்தீங்கன்னா அட்டன் டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதே மாதிரியே மூவ் ஆகும். ஸோ மூவ் மட்டும் இல்லை, ஸோ இதில் இன்னும் நிறைய விஷயம் பண்ணலாம். அது என்னன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மூவ் பண்ணலாம், இந்த மாதிரி 2 டாகையும் அட்டன் டைமில் மூவ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் கீழே இறங்கினீங்கன்னா ஒரு டாக் மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் துரத்த ட்ரை பண்ணிங்கன்னா அது ஓடிக்கிட்டே இருக்கும் மக்களே. ஸோ அது உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிற்கவே நிற்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஃபியூச்சர் என்னன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது போட்டு தள்ளிடலாம், ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு. சரி, ஓகே, ரைட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது என்னன்னா, கரெக்டாக அந்த செவுத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டாகை கொண்டு போயிட்டு டக்குன்னு இந்த செவுத்து மேலே ஏறக்குள்ள டக்குன்னு அந்த டாகோட என்டர் சிம்பிள் வரும். அது இது பண்ணிட்டீங்கன்னா இங்கே நீங்கள் டாகாவை மாறிடுவீங்க. என்னடா சொல்கிற டேய், திருப்பியும் சொல்கிறேன். டாகை வந்து செவுத்தோரமாக ஏறிட்டு ஸோ வச்சுட்டு நீங்கள் செவுத்து மேலே ஏறக்குள்ள டாகோட என்ட்ரி சிம்பிளை அமுத்திட்டிங்கன்னா நீங்கள் ஒரு டாகா மாறிடுவீங்க. ஸோ என்னடா நடக்குதுங்க, இது இத்தனை நாள் தெரியாமல் போச்சேடா கோபாலே அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் மக்களே, இது எனக்கே இத்தனை நாள் தெரியாமல் போச்சு. ஸோ இது நல்லா இருக்குல்ல இந்த ஃபியூச்சரு. ஸோ நீங்கள் ஒரு டாகா மாறிடுவீங்க. ஆனால் இதில் ஒரு சோகமான விஷயம் என்னென்னா, எப்படி சொல்கிறது, ஸோ நீங்கள் ஒரு வாட்டி டாகா மாறிட்டிங்கன்னா திருப்பி உங்களால் பிராங்க்லினாக மாறவே முடியாது மக்களே. அட என்னடா சொல்கிற, பிராங்க்லினாக மாற முடியாதா? ஆமாம் மக்களே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த ஊரில் நாயாக தான் தெரியணும். உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா யாராலையும் காப்பாற்ற முடியாது. அப்படிலாம் ஒன்றும் சீன் கிடையாது. நீங்கள் திருப்பியும் கேமை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்தால் தான் பார்த்தீங்கன்னா திருப்பியும் பிராங்க்லினாக வருவீங்க. அடப்பாவி, இது தெரியாமல் போச்சே அப்படின்னு கேட்பீங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்குது மக்களே. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தீங்க. டெய்லி நம்ம வீடியோ போடுவோம், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி.